டு இலாராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கடலைக்கறி தான். பட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தரலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலைக்கறி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திடலாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சேர்த்திக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 2 போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பல் பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சதைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டு செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்திடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்திட்டு ஒரு பழுத்த தக்காளி, பெரிய பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 சேர்த்திக்கோங்க. ஒரு துண்டு பட்டையை இது கூட சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும், கொரகொரப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த வெங்காயத்து கூட சேர்த்திடலாம். தக்காளி பேஸ்ட்டை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா பொருள் சேர்த்திடலாம். தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு ஒரு டைம் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துறதுக்கும் டைம் ஆயிரும். அதனால 2த்தையும் ஒரே டைமில் சேர்த்திட்டோம்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றலை இல்லையா, அதனால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ரொம்ப லோவில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிரும். அந்த பேஸ்ட்டு மசாலா எல்லாம் நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலையை சேர்த்திக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா சுருங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இப்போ இந்த கடலையை இது கூட சேர்த்திடலாம். கடலை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு கறிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்திட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே ஒரு சேர மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணி நான் இது கூட சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் போதும். நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைக்கறி சப்பாத்தி, பூரி, ஏன் கொலா புட்டுக்கு கூட அவ்வளோ பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலை எடுத்து மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து மேலே அப்படியே ஒரு வட்டத்துக்கு ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.